திமுகவில் இணைந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பரபரப்பாகும் அரசியல் களம். தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள ஒரு நிகழ்வாக முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் இன்று முறைப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தார். கடந்த சில நாட்களாகவே அவர் எந்த பக்கம் சேரப்போகிறார் என்கிற எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் இன்று அமைச்சர் சேகர் பாபுவுடன் ஒரே காரில் அண்ணா அறிவாலயம் வந்து இறங்கிய ஓபிஎஸ் தமிழக அரசியலேயே அதிர வைத்துள்ளார். முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த அவருக்கு முதல்வர் சால்வை அணிவித்து உற்சாகமாக வரவேற்றார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு ராமநாதபுரத்தில் பாஜக ஆதரவுடன் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்த ஓபிஎஸ்ஐ எடப்பாடி பழனிசாமி தரப்பு முற்றிலும் புறக்கணித்து வந்தது. மேலும் அவரது முக்கிய ஆதரவாளர்களான வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் போன்றோரும் ஏற்கனவே திமுகவில் இணைந்த சூழலில் இன்று ஓபிஎஸ் தனது இறுதி முடிவை எடுத்துள்ளார். இந்த இணைப்பை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவருடன் உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பனும் தனது பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளார். வரும் தேர்தலில் மீண்டும் தனது கோட்டையான போடி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் ஓபிஎஸ் களம் காண வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. 4 முனை போட்டியில் இருக்கும் தமிழக அரசியலில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் இணைந்த வருகை திமுகவுக்கு தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி செங்கோட்டையன் கொடுத்த பதில். அதிமுகவுக்கு திரும்புவாரா? பரபரப்பு பேட்டி. தமிழக வெற்றி கழகத்தின் உயர்மட்ட மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளரான கே செங்கோட்டையன் கோபிசெட்டிப்பாளையத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தாவேகா நிர்வாகிகள் மீண்டும் அதிமுகவிற்கே திரும்ப விரும்புவதாக எஸ்பி வேலுமணி கூறியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த செங்கோட்டையன், தாவேகாவில் எனக்கு என்ன மரியாதை கொடுத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கட்டும். எத்தனை பேர் எங்களை நாடி வருகிறார்கள் என்பதை நீங்களே காண்பீர்கள் என்று அதிரடி தெரிவித்துள்ளார். மேலும் சசிகலா தெரிவாக சொல்லியிருக்கிறார், நெஞ்சிலை குத்தியிருக்கிறார்கள் என. கணவர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது 15 நாட்கள் சிறையில் அனுமதி கொடுத்தாலும் கூட இங்கே 5 நாட்கள் தான் அனுமதி வழங்க வேண்டும் என்று யார் பேசினார் என சசிகலா வெளிப்படுத்தியிருக்கிறார். துரோகத்தின் மொத்த உருவமாக இருக்கின்றவர் பேச்சை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று கே செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக சாடியுள்ளார். மிக முக்கியமாக தாவேகா காங்கிரஸ் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதா என்ற கேள்விக்கு நல்லதே நடக்கும் என்று சுருக்கமாக கூறி ஒரு பெரிய அரசியல் விவாதத்தை பற்ற வைத்துள்ளார். அதிமுகவின் மூத்த தூணாக இருந்த செங்கோட்டையன் தற்போது தாவேகாவின் முக்கிய முகமாக மாறி எடப்பாடி தரப்பிற்கு சவால் விடுத்து வருவது அரசியல் அரங்கில் உற்று நோக்கப்படுகிறது. மேலும் செங்கோட்டையனின் பேச்சிலிருந்து தாவேகா காங்கிரஸ் கூட்டணி குறித்த விவாதங்கள் சமூக வலைதள பக்கங்களில் கவனம் பெற்று வருகின்றன. தாய் கழகத்துக்கு ஓ பன்னீர்செல்வத்தை வரவேற்கிறேன். மு.க. ஸ்டாலின் பதிவு. தாய் கழகமான திமுகவில் இணைந்ததில் மகிழ்ச்சி. ஓபிஎஸ். தமிழக அரசியலின் ஒரு வரலாற்று நிகழ்வாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இன்று திமுகவில் இணைந்ததை அடுத்து திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவரை நிகழ்ச்சியுடன் வரவேற்றுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதல்வர், முன்னாள் முதல்வரும் அருமை சகோதரருமான ஓ பன்னீர்செல்வம் தாய் கழகமாம் திமுகவில் இணைந்துள்ளார். அன்பானவர், பண்பானவர், அடக்கமானவர் என புகழாரம் சூட்டியுள்ள முதல்வர், 2026 தேர்தல் என்பது தமிழ்நாட்டிற்கும் பாசிச பாஜகவுக்கும் இடையிலான ஜனநாயக போர் என குறிப்பிட்டுள்ளார். திமுகவில் இணைந்த பின் செய்தியாளரிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம், பேரறிஞர் அண்ணா தொடங்கி கலைஞர் காட்டிய வழியில் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லும் பண்பாட்டோடு முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியை வழிநடத்துகிறார். அவரது மக்கள் நலத்திட்டங்களை மக்கள் தினந்தோறும் அனுபவித்து வருகின்றனர் என பாராட்டினார். எடப்பாடி பழனிசாமி மிக கடுமையாக சாடிய ஓபிஎஸ், ஆணவ போக்கோடும் சர்வதிகாரியாகவும் எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதால் அதிமுக இனி எந்த காலத்திலும் வெற்றி பெற முடியாது. அவர்கள் அறிவிக்கும் தேர்தல் வாக்குறுதிகள் வெறும் பூஜ்ஜியம் என்று அதிரடியாக தெரிவித்தார். தாய் கழகத்தில் இணைந்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்த ஓபிஎஸ்ஸின் இந்த வருகை அதிமுக தரப்பிற்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாமாக முன்வந்து வழக்கை வாபஸ் பெற்றார் ராமதாஸ். மாம்பழம் சின்னம் தொடர்பான வழக்கில் திடீர் திருப்பம். தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி சூடுபிடித்துள்ள வேளையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே வெடித்துள்ள சின்ன போர் ஒரு புதிய திருப்பத்தை எட்டியுள்ளது. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து மோதல்கள் காரணமாக பாமக தற்போது 2 அணிகளாக செயல்பட்டு வருகிறது. தேர்தல் நெருங்கும் வேளையில் இந்த உட்கட்சி பூசல் சட்ட போராட்டமாக மாறியிருப்பது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் தேர்தல் ஆணையம் பாமகவின் மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கி அது குறித்த கடிதத்தை அக்கட்சியின் தீநகர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தது. அதில் கட்சித் தலைவர் என்று மட்டும் பொதுப்படையாக குறிப்பிட்டிருந்தது. இதனை எதிர்த்து ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். பாமக பெயர், கொடி மற்றும் மாம்பழம் சின்னத்தை அன்புமணி பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் தானே கட்சியின் உண்மையான தலைவர் என்றும் அவர் வாதாடினார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இது ஒரு சிவில் விவகாரம் என்பதால் உரிமையியல் நீதிமன்றத்தில் அணுகுமாறு அறிவுறுத்தியது. அதன்படி ராமதாஸ் தரப்பு சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. அங்கு ஏற்கனவே வழக்கு நிலுவையில் இருப்பதால் உயர்நீதிமன்றத்தில் இருந்த
வழக்கை ராமதாஸ் தரப்பு தாமாக முன்வந்து இன்று வாபஸ் பெற்றுக்கொண்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் உயர்நீதிமன்ற வழக்கை அதிகாரப்பூர்வமாக தள்ளுபடி செய்தனர். இருப்பினும் இந்த சட்ட போராட்டம் இதோடு முடிந்துவிடவில்லை. உரிமையியல் நீதிமன்றத்தில் ராமதாஸ் தாக்கல் செய்துள்ள மனு வரும் மார்ச் 9ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. அப்போது அன்புமணி மற்றும் தேர்தல் ஆணையம் தங்களது விளக்கத்தில் பதில் மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி பிப்ரவரி 25ஆம் தேதியை உத்தரவிட்டுள்ளார். 2026 தேர்தலில் மாம்பழம் சின்னம் யாருக்கு கிடைக்கும் என்பது மார்ச் 2ஆம் வாரத்தில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவாகரத்து கோரி விஜய் மனைவி சங்கீதா மனு. செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அதிரடி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமுமான விஜய்க்கும் அவரது மனைவி சங்கீதாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருவதாகவும் அவர்கள் பிரிந்து வாழ்வதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல்கள் உலா வந்தன. ஆனால் இருதரப்பும் இதுவரை இது குறித்து மௌனம் காத்து வந்த நிலையில் தற்போது சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த மனுவில் 2021ஆம் ஆண்டிலிருந்தே தங்களுக்குள் சுமூகமான உறவு இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது சங்கீதா தனது மகன் மற்றும் மகளுடன் லண்டனில் வசித்து வரும் நிலையில் இந்த விவாகரத்து செய்தி விஜய் ரசிகர்களை நிலைகுலைய செய்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தயாராகி வரும் நிலையில் விஜய்க்கு இது ஒரு மிகப்பெரிய தனிப்பட்ட சோதனையாக கருதப்படுகிறது. இந்த விவாகரத்து மனு மீதான விசாரணை வரும் மார்ச் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் அப்போது இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் களத்தில் வெற்றி பெற துடிக்கும் விஜய்க்கு குடும்ப வாழ்வில் ஏற்பட்டுள்ள இந்த சிக்கல் அரசியல் ரீதியாகவும் விவாதங்களை கிளப்பியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான செய்திகள் தற்போது சமூக வலைதள பக்கங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஓபிஎஸ் மீதான நன்மதிப்பு உயருகிறது. திமுகவில் இணைந்த முடிவை வரவேற்ற திருமாவளவன். பெரியார் அண்ணா வழியில் சரியான முடிவு. தமிழக அரசியலில் நிலவி வரும் 4 முனை போட்டிக்கு மத்தியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இன்று முறைப்படி திமுகவில் இணைந்திருப்பது அனைத்து தரப்பு அரசியல் தலைவர்களையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. இந்த இணைப்பு குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஓபிஎஸ் மீதான நன்மதிப்பு தற்போது உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் பேசுகையில், பாஜக போன்ற மதவாத கட்சிகளில் சேராமல் மீண்டும் ஒரு திராவிட பாசறையில் ஓபிஎஸ் தன்னை இணைத்துக் கொண்டது வரவேற்கத்தக்கது. இது அவர் மீதான நன்மதிப்பை வெகுவாக உயர்த்துகிறது. கடந்த காலங்களில் அவர் பாஜகவின் சொல்படிதான் செயல்படுகிறார் என்று கடுமையான விமர்சனங்கள் அரசியல் அரங்கில் முன்வைக்கப்பட்டன. ஆனால் இன்று அவர் எடுத்திருக்கும் இந்த துணிச்சலான முடிவு அவர் பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா போன்ற மாபெரும் தலைவர்களின் வழிவந்தவர் என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தியுள்ளது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில காலமே உள்ள நிலையில் பாஜக மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுகவுக்கு எதிராக ஓபிஎஸ் எடுத்துள்ள இந்த திராவிட தேர்தல் முடிவு திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தென் மாவட்டங்களில் கூடுதல் பலத்தை தரும் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். திருமாவளவனின் இந்த பாராட்டு ஓபிஎஸ்ஸின் வருகை திமுக கூட்டணியில் ஒரு சுமூகமான சூழலை உருவாக்கி இருப்பதை காட்டுகிறது. நாட்டுக்கே முன் உதாரணம் தமிழ்நாடு. தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் புகழாரம். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஜனநாயகத்தை காப்பதில் தமிழ்நாடு ஒட்டுமொத்த நாட்டுக்கே முன்னோடியாக திகழ்கிறது என பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். அண்மையில் 72 நாடுகள் பங்கேற்ற பன்னாட்டு தேர்தல் மாநாட்டில் தமிழ்நாடு குறித்து தங்களால் பெருமையாக பேசப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டின் தற்போதைய வாக்காளர் நிலவரம் குறித்து பேசிய அவர், மாநிலத்தில் மொத்தம் 5.67 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். இதில் இளைஞர்களின் பங்களிப்பு வியக்கத்தக்க வகையில் உள்ளது. 18 முதல் 19 வயதுடையவர்கள் 12.5 லட்சம் பேரும், 20 முதல் 29 வயதுடையவர்கள் 1.05 கோடி பேரும் உள்ளனர். இவர்களுக்கு தமிழகம் முழுவதும் 75,000 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள புதிய மாற்றங்கள் குறித்து பேசுகையில், வாக்குப்பதிவு இயந்திரங்களில் இனி வேட்பாளர்களின் வண்ண புகைப்படங்கள் இடம்பெறும். இது சாமானிய மக்கள் தங்கள் வேட்பாளரை எளிதில் அடையாளம் காண உதவும். சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் பொய் செய்திகள் தீவிரமாக கண்காணிக்கப்படும். வாக்குப்பதிவு நாளன்று 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை வாக்குப்பதிவு சதவீதம் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். இறுதி பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் வேட்புமனு தாக்கலுக்கு 10 நாட்களுக்கு முன்பு வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். தேர்தல் ஆணையரின் இந்த வருகை தேர்தல் தேதி அறிவிப்பிற்கான முன்னோட்டமாக கருதப்படுகிறது.